நமது சின்னம் விவசாயி. விவசாயி சின்னத்திற்கு வாக்களிப்போம். வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். ஆமை. அதாவது வெஸ்ட் பெங்கால் அப்படின்னும் போது சீரிப்பாயும் சிறுத்தையாக இருக்கிறது. தமிழ்நாடுன்னு வரும்போது பொறுமையாக போகக்கூடிய ஆமையாக இருக்கிறது தேர்தல் ஆணையம். இப்போ சேகர்பாபு இருக்கார் வட சென்னையில். அவருக்கும் அதிமுகவில் ஒரு சில பேருக்கு அண்டர் டீலிங் இருக்குதுன்னு ஒரு தகவல் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு போய் தான் அவரோட பதவி அன்றைக்கி பறிக்கப்படுகிறது. அப்போ இந்த அண்டர் டீலிங்கை வந்து போய் யார் சொல்கிறாருன்னா வெற்றிவேல் போய் உள்ளே போய் சொல்கிறார். உச்சகட்டமாக இருக்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, ஏடிஜிபி, டிஜிபி, அதுக்கப்புறம் எஸ்பி, பிரின்சிபல் செக்ரட்டரி, ரிட்டர்னிங் ஆஃபீஸர் எல்லா ரேங்க்லேயும் மாற்றுறாங்க. தமிழ்நாட்டில் எதுவுமே நடக்கலை. இப்போ மாற்றிட்டாங்க, சிஎஸ்ஐ மாற்றிட்டாங்க, டிஜிபிலாம் எவ்வளோ நாள் கழிச்சு அங்கே ஒண்டி தேர்தல் அறிவித்து பிகில் ஊதுறோம், அடுத்த நிமிஷம் மாற்றுறீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ என்னப்பா நடக்குது உங்களுக்குள்ள? நீங்கள் அப்போ என்ன அடிக்குது தேர்தல் ஆணையம்? இன்னும் அடிக்கவே மாட்டேங்குது, உனக்கு காயமே படலை, யாரே செட்டிங்கா அப்படின்னு மம்தா பானர்ஜி கேட்டாங்க. அந்த எஃப்ஐஆர் காப்பியை உள்ளே போட்டு அந்த மூடியை போட்டு இப்படி ஆட்டி அலமாரியில் வச்சிட்டோன்னா அப்படியே எஃப்ஐஆர் ஊருக்கா, நிலம் திருடின ஊருக்கா, அதுக்கப்புறமா வந்து வேலை வாய்ப்புக்கு காசு வாங்கினோம் ஊருக்கா, மண் திருடினது ஊருக்கா, அப்படியே வச்சுருக்கோம். பிஜேபி யாருன்னா வந்து கட்சி கொள்கைன்னு பேசினா ஊர்கா ஜாடி எடுத்துட்டா அப்படின்வாங்க. நாங்கள் தேசத்தை சுத்தப்படுகிறோம், நாங்கள் தான் பாரதிய ஜனதா, இதுதான் புது இந்தியான்வாங்க. ஆனால் அந்த பேக்ரவுண்டில் பார்த்தா பூரா ஊர்கா ஜாடி. உண்மை, இதுதான் நாட்டில் நடக்குது. அப்போ இந்த ஊர்கா ஜாடி அரசியல் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்குது. திமுக ஜெயித்தாலும் சரி, திமுக தோத்தாலும் சரி, ஊர்கா ஜாடி அரசியல் வருன்ற மாதிரி நான் சந்தேகப்படுறேன். இதே தானே எடப்பாடி பழனிசாமியும் முதல் சேரில் உட்காந்தவொடனே, புதுசில் சேரில் உட்காந்தவொடனே நல்லா தான் இருக்குல்ல அதிமுக பூசலை, நான் பூசலரில் யாருப்பா அங்கே சவுண்டு? செங்கோட்டையன். அப்படியா, இருந்துன்னு போங்க, என்ன வேணும்? இல்லை 10 நாள் கெடு. 10 நாள் எதுக்குப்பா? ஒரு நாளில் முடிஞ்சு விட்டுப்பா, கட்சி விட்டு நீங்கிடு. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர், மரியாதைக்குரிய திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போ அண்மையில் நீங்கள் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து திமுகவும் பாஜகவும் அண்டர் டீலிங்கில் இருக்கிறாங்கன்னு பேசி முடித்தாங்க. அவங்க பேசி முடித்த மறுநாளே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சிஎஸ்ஐ மாற்றிருக்கிறாங்க. அண்டு டிஜிபியாக டிவிஎஸ்சிக்கு இருந்தவர் டேவிட்ஸ் ஆசீர்வாதம் அவர்களையும் வந்து மாற்றிருக்கிறாங்க. குறிப்பாக சிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பிஎஸ்ஆ இருந்தவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ இந்த சேஞ்சஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு பக்கம் தேர்தல் ஆணையத்தின் நடைமுறை தாங்க, அது ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்களா பாஜகவின் கைப்பாவையாக செயல்பட ஆரம்பிச்சு தேர்தல் ஆணையம்னு சொல்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? தேர்தல் ஆணையம் வந்து நியாயப்படி பார்த்தா இங்கே வந்து ஆமை வேகத்தில் வேலை செஞ்சிட்ருக்கு. ஆமை வேகத்தில்? ஆமை. அதாவது வெஸ்ட் பெங்கால் அப்படின்னும் போது சீரிப்பாயும் சிறுத்தையாக இருக்கிறது. தமிழ்நாடுன்னு வரும்போது பொறுமையாக போகக்கூடிய ஆமையாக இருக்கிறது தேர்தல் ஆணையம். ஏன் அதை நம்ம அப்படி சொல்கிறோன்னா, தாவேக்கால வந்து போய் புகார் கொடுக்குறாங்க ஒரு சில அதிகாரிகள்லாம் மாற்றணுன்னு. அதுக்கு முன்னாடி அதிமுகவில் போய் புகார் கொடுக்குறாங்க. அதற்கு முன்னாடி தேர்தல் அறிவித்த உடனே நம்மளுக்கு பொறுப்பு டிஜிபி தான். ஒரு தேர்தல் நடக்கிற ஊரில் ஒரு நிரந்தர டிஜிபி கூட இல்லைன்னா அது எவ்வளோ பெரிய அவலம். ஒன்று தேர்தல் ஆணைய பொசிஷன் எடுத்த உடனே எங்களுக்கு இந்த பொறுப்பு இன்சார்ஜ் எல்லாம் வேணாம், எங்களுக்கு ஃபுல் டைம் டிஜிபி வேணும், அவங்களே போட்டிருக்கணும், இல்லை அவங்களே ஒரு சிலராக மாற்றிருக்கணும். எப்பயுமே மாற்றுறது நடைமுறையில் இருக்கிறது தான், இந்த வாட்டி மாற்றலாம். அதனால தான் மம்தா பானர்ஜி என்ன பண்ணாங்க, இது அண்டர் டீலிங் இருக்குது அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. இப்போ இந்த அண்டர் டீலிங் வார்த்தை இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த அண்டர் டீலிங்கிறது மேலே கீழே ரொம்ப கீழே எல்லா இடத்துலையும் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, இப்போ சேகர்பாபு இருக்கார் வட சென்னையில். அவருக்கும் அதிமுகவில் ஒரு சில பேருக்கு அண்டர் டீலிங் இருக்குதுன்னு ஒரு தகவல் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு போய் தான் அவரோட பதவி அன்றைக்கி பறிக்கப்படுகிறது. அப்போ இந்த அண்டர் டீலிங்கை வந்து போய் யார் சொல்கிறாருன்னா வெற்றிவேல் போய் உள்ளே போய் சொல்கிறார். வெற்றிவேல் சொன்னோடனே இவர் வெளியில் என்ன பண்ணார், வந்து தெலுங்கில் வந்து என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, இவர் ஏதோ கமெண்ட் அடிக்கிறார். உடனே இவர் என்ன பண்ணுறாரு, திருப்பி மறுபடியும் உள்ளே போய் பர்மிஷன் கேட்டு சத்தம் போடுறாரு. அப்புறம் அங்கே என்ன கீழே சத்தம்னு வந்து கேட்டோன்னே எல்லாமே மாவட்ட செயலர் திருப்பி வரார், வெற்றி வராரு. அப்புறம் போய் சொன்னோன்னே இந்த மாதிரி தெலுங்கில் வந்து என்ன இந்த மாதிரி வெறுப்பேற்றுறாப்பல அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி அங்கே பதிவு பண்ணி அதுக்கப்புறம் தான் பிரச்சனை. அப்புறம் அவர் திமுகவில் வந்து சேர்றாரு. பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் கிட்ட வந்து அதிமுகவில் ஒரு சில பேர் வந்து
அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்கல, அவங்க வந்து அவங்கள கண்டுக்கலை, தள்ளி வைக்கிறாங்கன்னு. என்னன்னா அதில் ஒரு சில பேர் வந்து ஐயா சேகர்பாபுக்கு வேண்டப்பட்டவங்க. அண்டர் டீலிங்கு ஸ்லீப்பர் செல் இருக்குது அப்படின்னு போன உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க ஜெயக்குமார்கிட்ட, அண்ணா ஒரு சிலர் வந்து சரி கிடையாது, எனக்கு தகவல் வருதுன்னும் போது அப்புறம் அவர் என்ன பண்ணார், அவரே வந்து அந்த பொசிஷனை கவர் பண்ணுறாரு. அவரே நான் அனுக்கிறேன் களத்தில், நான் வந்து களத்தில் வரேன்னு சொல்லிட்டு 2 வாட்டி பிரச்சாரத்துக்கு போகிறாரு. ஜெயக்குமார் இப்போ கிட்டே இருந்து பார்க்குறாரு, இது மேலே கீழே போச்சுன்னா உங்களுக்கெல்லாம் சிக்கல்னு. அப்போ இந்த அண்டர் டீலிங் வந்து மேலே இல்லை கீழே இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த உட்கட்சி அரசியல் இந்த அண்டர் டீலிங் எந்த அளவுக்கு பண்ணுங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு சென்னை அரசியலில் வேறு ஒரு காணொலியில் கூட நான் பதிவு பண்ணியிருந்தேன், இன்னொரு வாட்டி சொல்லலாம். சேகர்பாபு அவர்கள் வந்து வேறு யாருமே சென்னையில் வந்து வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாரு. அதில் அண்டர் டீலிங் இருக்கும், சைலண்ட் ஆப்ரேஷன் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ கேபிபி சாமி அவங்க குடும்பத்தில் கேபி சங்கர் அவரு எம்எல்ஏ கிடையாது, ஆனால் ஃபஸ்ட்டு சிபிஎம் கேட்ட தொகுதி பெரம்பூர், ஆனால் அவங்க கொடுத்த தொகுதி திருவத்தூர். அப்போ ஏன் பெரம்பூர் கொடுக்காம இது கொடுக்குறாங்கன்னா, இப்போ பெரம்பூர் ஒரு வேளை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா சிபிஎம்க்கு, விஜய் எதிர்த்து சிபிஎம் நின்று சிபிஎம் தோற்று போகலாம். ஆனால் தான் சொந்த கட்சியில் இருக்க ஆர்டி சேகர் மாவட்ட செயலராக இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏ தூக்கணும். இது ஒரு வியூகம். அப்போ விஜய் எதிர்த்து ஆர்டி சேகர் நின்னா விஜய் வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. ஒரு மாவட்ட செயலர் சொந்த எம்எல்ஏ காலி பெரம்பூரில், அது திருவத்தூரில் சிபிஎம்க்கு கொடுத்து விட்டா அங்கே ஒரு சிட்டிங் டிஎம்கே எம்எல்ஏ காலி, 2 காலி. 3வது எக்மோர், இது வந்து பிரச்சனை. ஆனால் ஒன்றா கம்ப்ளைண்ட் பரந்தாமனுக்கும் சேகர்பாபுக்கும் சண்டைன்றது ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரிஞ்சு. பரந்தாமனை காலி. அப்போ என்ன பண்ணுறது, போன வாட்டி பரந்தாமனுக்கு வாய்ப்பு கொடுத்தோம், இப்போ எக்மோர்லேயே தமிழன் பிரச்சனை இருக்கார், அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்னு அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க. ஆனால் அந்த இடத்துல அதுக்கு முன்னாடி இருந்த கேஎஸ் ரவிச்சந்திரன் அவர் எம்எல்ஏவாக இருந்தப்போ அன்றைக்கி அவரை காலி பண்ணார். யார்? சேகர்பாபு. அப்போது அவர் பேர் தான் அடிபட்டது. அப்புறம் இப்போ என்ன பண்ணுறாரு, அவர் எக்மோரில் இருக்கவரை தூக்கிட்டு போய் திருவிகா நகரில் போடுறாரு. இப்போ பிரசன்னாக்கு வந்து எங்கே வேணால் நிற்கலாம், ஓகே, ஆனால் அவரோட நண்பர் தான், நல்லா பேசுவார், கள போராளி தான், போராளி. அது அவர் எங்கே நின்னாலும் அவரை ஓட்டு வாங்குவார். இப்போ அவரை தூக்கிட்டு போய் திருவிகா நகரில் போட்டிருக்கலாம். ஸோ தட்டு ரவிச்சந்திரன் வந்து இங்கே நின்றுருக்கலாம், பழைய சட்டமன்ற உறுப்பினர் திருப்பி ஸ்பாட்டுக்கு வந்த மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கேல்குலேஷன் பாருங்கள். ஸோ பிரசன்னா பரந்தாமனை தூக்கணும்னா லோக்கல் ஆள் பிரசன்னாவை போட்டுட்டு அங்கேருந்த பழைய ஆளை தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாரு, திருவிகா நகர். ஏன் திருவிகா நகரில் அங்கே போகிறாருன்னா அங்கே தமிழ்வேந்தன் ஒரு பழைய கவுன்சிலர் இருக்கார், 15-20 வருஷமாக செல்வாக்கு, முதல்வர்லாம் தெரியும் அவருக்கு, முதல்வர் தெரியும், பழைய கட்சியாரெல்லாம் தெரியும். தமிழ்வேந்தனை விட்டா நம்ப காலி, தமிழ்வேந்தன் நாளைக்கு எதனா பிரச்சனை பண்ணுவார், ஆனால் தமிழ்வேந்தனையும் காலி பண்ணும், அதுக்கு தூக்கின்னு போய் இங்கே இருந்த கேஎஸ்ஆரை தூக்கி அங்கே போடும். அதுக்கப்புறம் இந்த இளம் எம்எல்ஏக்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ஃபேஸ்புக்கில் போடுறாங்க, ஒன்றா பேசுகிறாங்க, கொள்கிறாங்க. யார்னா தாயகம் கவி, அதுக்கப்புறமா வந்து இவர் பறந்தாமல், அப்புறம் அந்த அம்பத்தூரில் ஜோசப் சாமியல், அப்போ ஜோசப் சாமியலையும் போடு, அங்கேயும் காலி. இப்போது எவ்வளோ பேரை சுற்றி காலி பண்ணியிருக்காரு பாருங்கள். இது வந்து ஒரு அண்டர் டீலிங்க்கு இல்லை, ஒரு உட்கட்சி உரசலுக்கு, ஒரு டிசென்ட்டுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அப்போது எக்மோர், திருவிகா நகர், அம்பத்தூர், பெரம்பூர், திருவத்தூர், ஒருத்தர் 5 தொகுதியில் உள்ளே போந்து அவருக்கு வேணுன்ற அரசியலில் அவர் பண்ணியிருக்கார். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து லோக்கலில் பண்ணுறாங்க. லோக்கல்லே எப்படின்னா நேஷனல் லெவலில் மம்தா பானர்ஜி எவ்வளோ சிந்திச்சிருப்பாங்க, எவ்வளோ அது எதுக்கு கண்டுபிடிச்சி சொல்லியிருப்பாங்க. ஈவன் தோ ஷீஸ் இன் ஒரு இந்தியா பிளாக்குள்ளே இருக்கிற ஒரு முகமே இதை பேசுறதுல இருக்கிற ஒரு ஷாக்கிங் தான். ஷாக்கிங் இல்லை சார், அவங்களுக்கு என்னென்னா வெஸ்ட் பெங்காலில் தேர்தல் ஆணையம் இத்தை பண்ணுது, அத்தை பண்ணுது, மாற்றுது, ரெக்கார்டு அளவு சப் இன்ஸ்பெக்டர்லேருந்து ஆரம்பித்து, இன்ஸ்பெக்டர்லேருந்து ஆரம்பித்து உச்சகட்டமாக இருக்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, ஏடிஜிபி, டிஜிபி, அதுக்கப்புறம் எஸ்பி, பிரின்சிபல் செக்ரட்டரி, ரிட்டர்னிங் ஆஃபீஸர், எல்லா ரேங்க்லேயும் மாற்றுறாங்க. தமிழ்நாட்டில் எதுவுமே நடக்கலை. இப்போ மாற்றிட்டாங்க, சிஎஸ்ஐ மாற்றிட்டாங்க, டிஜிபிலாம் எவ்வளோ நாள் கழிச்சு அங்கே ஒண்டி தேர்தல் அறிவித்து பிகில் ஊதுறோம், அடுத்த நிமிஷம் மாற்றுறீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ என்னப்பா நடக்குது உங்களுக்குள்ள? நீங்கள் அப்போ என்ன அடிக்குது தேர்தல் ஆணையம்? இன்னும் அடிக்கவே மாட்டேங்குது, உனக்கு காயமே படலை, கேர செட்டிங்கா அப்படின்னு மம்தா பானர்ஜி கேட்டாங்க. அதான் கேட்ட கேள்வி கரெக்டு தானே? அது நியாயம் இருக்குன்னு நம்புறீங்க நீங்கள்? சார் இவங்கெல்லாம் அரசியல்வாதிகள். நாளைக்கு பிஜேபி ஒருவேளை திமுக திருப்பி ஆட்சிக்கு வருது, உனக்கு எனக்கு பிரச்சனை வேணாம், இப்போ டிவிஎஸ்சிலாம் மாற்றிருக்கிறாங்க, இப்போ எஃப்ஐஆர் போட்டு கூட, இப்போ கேஎன்ஆர் எல்லாம் எஃப்ஐஆர்லாம் போட்டாச்சு, எனக்கு இது போதும், இந்த 15 நாளில் நான் எஃப்ஐஆர் எதெல்லாம் வேணுமோ போட்டு வச்சுக்கிறேன், நீங்கள் ஒரு வேளை ஆட்சிக்கு இப்போ அதிமுக வந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது, அப்போவும் அந்த கோரிக்கை வரும். இப்போ ஒரு கோரிக்கை ஒன்று இருக்குது பிஜேபி கிட்ட, திமுகவுக்கு என்னென்னா பாசிச பாஜக
நட்பு பாராட்டுகிற திமுக கிட்ட நட்புறவை நாடி பழைய பந்தத்தை பண்ணுறதுக்கு இந்த ராகுல் காந்தி தான் மதிக்கிறதே இல்லையே, பிரச்சாரத்துக்கு கூட வரமாட்டேன்றாப்புல. ஒரு காலத்தில் ஊட்டி வரைக்கும் வந்துட்டு பார்த்துட்டு பார்த்துருக்கலாம். கூடலூர் வழியாக ஏறி இறங்கினா வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஃப்ளைட் ஏறினா சென்னை, இல்லை 2 பேர் சேர்ந்து கூட அங்கே ஒரு கூட்டம் போட்டிருக்கலாம். அவர் கண்டுக்கிறதே இல்லை. அவர் அந்த விஜய் மேலே தான் ஆசையாக இருக்கார். உண்மையான காங்கிரஸ் என் பக்கம் தான் இருக்குன்னு விஜய் சொல்கிறாரு. என்ன கைட்டி விடுங்களேன் கூட்டணியை அப்படின்னு. அப்போது ஒரே கல்லில் 2 மாங்காய், கூட்டணியும் கைட்டி விட்ருங்க. இந்த எஃப்ஐஆர்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு ஜாடி எடுத்து உப்பு மிளகா புளி கொஞ்சம் எண்ணெய்லாம் போட்டு அந்த எஃப்ஐஆர் காப்பியை உள்ளே போட்டு அந்த மூடியை போட்டு இப்படி ஆட்டி அலமாரியில் வச்சிட்டோன்னா அப்படியே எஃப்ஐஆர் ஊருக்கா, நிலம் திருடின ஊருக்கா, அதுக்கப்புறமா வந்து வேலை வாய்ப்புக்கு காசு வாங்கின ஊருக்கா, மண்ணு திருடினது ஊருக்கா, அப்படியே வச்சுருக்கோம். பிஜேபி யாருன்னா வந்து கட்சி கொள்கைன்னு பேசினா ஊருக்கா ஜாடி எடுத்துட்டா அப்படின்வாங்க. இந்த வைன் பாட்டில்லாம் வைப்பாங்க 10 years old, ஆமாம் 20 years old, 30 years old. அது மாதிரி இந்த ஊருக்கா ஜாடியா 5 வருஷமாக வழக்கு நிலுவை, 8 வருஷமாக வழக்கு நிலுவை, 10 வருஷமாக நம்மக்கிட்ட என்ன பேசுவாங்க, நாங்கள் தேசத்தை சுத்தப்படுகிறோம், நாங்கள் தான் பாரதிய ஜனதா, இதுதான் புது இந்தியான்னுவாங்க. ஆனால் அந்த பேக்ரவுண்டில் பார்த்தா பூரா ஊருக்கா ஜாடி. உண்மை. இதுதான் நாட்டில் நடக்குது. அப்போ இந்த ஊருக்கா ஜாடி அரசியல் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்குது. திமுக ஜெயித்தாலும் சரி, திமுக தோத்தாலும் சரி, ஊருக்கா ஜாடி அரசியல் வருன்ற மாதிரி நான் சந்தேகப்படுறேன். ஏன்னா இப்போ எஃப்ஐஆர் போடலாம், கோர்ட்டு சொல்லியிருக்குது. இப்போ புதுசாக வந்தவருக்கு என்னங்க ரிட்டையர்மெண்ட்டு 2 வருஷம் 3 வருஷத்தில் ரிட்டையர்மெண்ட்டு போடுறா, ஒரு நாள் போலீஸ்காரனா வாழ்ந்துட்டு போகிறேன் நான். இந்த ஸ்டார் பார்க்கும்போது சிங்கம் சிரிக்குது, தான் முடிச்சு விட்றேன் பாரு. இன்றைக்கி சந்தீப் ராய் ரத்தோர் யாருனால டிஜிபி ஆனார், தேர்தல் ஆணையத்தினால தானே ஆனார். அது அந்த சேரில் உட்காந்தோன்னா அது லெட்ரு எழுத சொல்லுது, ரேஞ்சு மேலே இருக்கிறவங்கள தவிர்த்து வேறு யாருன்னா ஃபோர்ஸுக்குள்ளே உள்ளே வந்தால் கேட்கக்கூடாது. அப்பா நீ டெம்பரரிப்பா, இருக்கட்டும்ப்பா, உக்காண்டப்பா. இதே தானே எடப்பாடி பழனிசாமியும் சேரில் உட்காந்தவொடனே புதுசில் சேரில் உட்காந்தவொடனே நல்லா தான் இருக்குல்ல அதிமுக புதுசிலர். நான் புதுசிலரில் யாருப்பா அங்கே சவுண்டு, செங்கோட்டையன். அப்படியா, இருந்துன்னு போங்க, என்ன வேணும், இல்லை 10 நாள் கெடு. 10 நாள் எதுக்குப்பா, ஒரு நாளில் முடிஞ்சு விட்டுப்பா, கட்சி விட்டு நீங்கிடு, அடுத்து யாருனா இருக்கீங்களா அப்படின்னு. அந்த விஜய் சேதுபதி நான் வேணா சாம்பிள் காட்டா அப்படின்னோன்னா, நான் எங்கள் அண்ணனை பற்றி அப்படி பேசுகிறேன், 10 லட்சம், நான் எங்கள் அண்ணனை பற்றி என்ன தெரியும் 20 லட்சம், நான் பேசினே இருக்கும்போது அண்ணனை பற்றி 30 லட்சம், ஆனால் கதவு மூணா அப்படின்னு போட்டுருவாங்க தெரியுமா. அந்த சீன் தான் செங்கோட்டையனு இந்த மாதிரி பேசினார். நான் என் இடத்துல வந்துட்டு அந்த இடத்துல இபிஎஸ் விஜய் சேதுபதியாக மாறிட்டார். அதானே யதார்த்தம், முடிச்சு விட்டாரா. இப்போ இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்குது அதிமுக பொதுச்செயலாளர் இருக்கும்போது, அதில் தான் அந்த அட்டாக்கு. அதிமுக பொதுச்செயலாளர் இன்றைக்கி பிரச்சனையே கிடையாது. காது கொயின்னு சவுண்டு, அவரை சேர்க்கவும் இவரை சேர்க்கவும், என் 1 அமுக்கவும் 9 அமுக்கவும், டெல்லி செல்லவும், இந்தியில் பேசவும் எல்லாம் கட்டா. இப்போது டிஎம்கே முதலமைச்சர், அவங்க குடும்பம், அரசியல் எதிர்ப்பு, அதை ஃப்ரீயாக பண்ண முடியுது. அதெல்லாம் எது பார்க்குறோன்னா, இந்த அண்டர் டீலிங்கு இதெல்லாம் எங்கெங்கே ஏது எதிர்க்கும் இதெல்லாம் என்னன்னே தெரியாமல் இப்போ இந்த காணொலி முடிஞ்சிடும். இங்கே ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பார் விஜய், நான் வந்திருக்கேன் உங்களுக்காக. இப்போ நாட்டில் எவ்வளோ அரசியல் நடக்குது, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இந்த படத்துலேருந்து வர்றதுனால இருக்குது. பட் பயிற்சி எடுக்கணும். இந்த சேஞ்சஸ் நீங்கள் பெரிய சேஞ்சஸாக பார்க்கல, இதுவே ஒரு சுணக்கமான ஒரு நடவடிக்கை தான். ஆமாங்க, நீங்கள் வந்துங்க. ஏன்னா இன்னும் சில பேர் இப்போ தாவேக்காவோட ஆதவர்ஜனை வந்து கமிஷனரை மாற்றுங்க, இவங்கள மாற்றுங்க, அவன் பேர் சொல்லியே பதவியை சொல்லியே மென்ஷன் பண்ணுறாரு அவர். சார், நான் வந்து நிறைய தேர்தல் ஆணையர்களோட நான் வேலை செஞ்சுருக்கிறேன், ஓகே, பழகியிருக்கேன். ஒருத்தர் மேலே வந்து பிரச்சனை அப்படின்னு வருதுனாவே உடனே வந்து அதிகாரிகளை வந்து மாற்றிடுவாங்க. உதாரணத்துக்கு வந்து இப்போது இங்கே வந்து என்ன ஆச்சுன்னா, ஆர்கே நகர் கவுண்டிங் பிரச்சனை, வெற்றி ஃபோன் பண்ணி அப்போது கமிஷனராக இருக்கிற ராஜேஷ் லக்கானிக்கிட்ட குரலை உயர்த்தி பேசுகிறார். சார் என்ன சார் நடக்குது, ஓட்டு எண்ண மாட்டேன்றாங்க, பிரச்சனை நடக்குது, அங்கே போலீஸெல்லாம் வந்து இது பண்ணுறாங்க, சரி கிடையாது சார், எங்கள் ஆளுங்க யாருன்னா 2 பேரும் கொளுத்தின்னு செத்துருவாங்கன்றார். ஐயோ, தேர்தல் ஆணையர்கிட்ட இப்போது வெற்றி இல்லை, ஆனால் ஐயா லக்கானி சார் இருக்கிறாரு. என்னடா இது 2 பேருக்கு நடுவில் நடந்தது இப்போ நான் பேசுகிறோம் அப்படின்றதை தாண்டி, இது இவங்க சொல்லலை, எனக்கு பக்கத்தில் இருந்தவங்க உங்களுக்கு வந்து அந்த இடத்துல நடக்குது உள்ள, அதை கேட்குறவங்க என்கிட்ட சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் அது 2 லக்கானி சாராக தான் இருந்தாரா, சிஇஓ தான் இருந்தாரான்னு தெரியும். அவர் தரப்புக்கு செய்தி போயிருக்குது. செய்தி போன உடனே அங்கேருந்து என்னென்னா, நானே நேரில் வருவேன், தேர்தல் ஆணையர் நானே நேரில் வருவேன், தப்பாயிரும், எனக்கு எதனா அங்கே அசம்பாவிதம் நடந்ததுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கட்டளை போடுறாரு. உடனே அங்கே இருக்கிற கமிஷனரு, கார்ப்பரேஷன் கமிஷனருக்கெலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதுக்கப்புறம் தான்
அந்த ஓட்டை எண்ணி சொல்கிறாங்க. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஒரு பிரச்சனை அப்படின்னு ஸ்கேலப் ஆகி வரும்போது அதை நீங்கள் தீர்வு செய்யணும். அப்படி பண்ணிங்கன்னா தான் நீங்கள் அதிகாரி. ஆர்கே நகர் இடைத்தேர்தல் யோசிச்சு பாருங்கள், ஒரு சிஇஓக்கு எவ்வளோ தலைவலி இருந்திருக்கும். உண்மை. எதிர்கட்சியே தோக்குது, ஆளுங்கட்சி தோக்குது, சம்மந்தமே இல்லாமல் அமமுக ஜெயிக்குது, எவ்வளோ பிரச்சனை இருக்கும். அப்போ அவ்வளோ பிரச்சனையை அந்த அதிகாரி அப்போ சிறப்பாக தானே கையாண்டுருக்காரு. அப்போ அங்கே ஜெயித்தது ஜனநாயகம். அன்றைக்கி டிடி விதிநகரம் ஆர்கே நகரில் ஜெயித்தது ஜனநாயகம். இது பணநாயகம், காசு குத்தாங்க, வெற்றி டோக்கன், அதெல்லாம் அப்புறம். இப்போ எதுக்கு நம்ம இதெல்லாம் சொல்கிறோன்னா, ஒரு தலைமை, ஒரு அரசியல்னால் அந்த இடத்துல வந்து அங்கே நிற்கணும். இந்த வெற்றிவேலாராக அந்த ஒரு சில முடிவுகள்லாம் எடுக்க முடியும். ஒரு சில நேரத்தில் வந்து இந்த இப்போ விஜய் சொல்கிறாரு, போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல, தேர்தல் ஆணையம் பர்மிஷன் கொடுக்கல, இதுக்கு தான் அந்த வெற்றிவேல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதே மாதிரி வெற்றிவேல் இவ்வளோ பண்ணுறாரு இல்லைங்களா, பண்ணியிருக்கிறாரு இல்லைங்களா சேட்டெல்லாம். கராத்தே தியாகராஜன் சொன்னால் வெற்றி கேட்பாப்புல. கராத்தே வந்து ஃபோன் பண்ணி பர்சனலாகவே திட்டுவாப்புல வெற்றியா, நீனா பெரிய இது டேஷ் நினச்சினுக்கிறியா மனசில், உள்ளே போயிடுவேன், வெளில வர தெரியுமா உனக்கு, அபிமன்யுன்னு நினைப்பா மனசில், அபிமன்யு மாதிரி உள்ளே போந்துட்டு மாட்டிக்குவியா அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறது, இது இப்படி பண்ணு கரெக்டாக வரும். அவங்க ஃப்ரெண்ட்ஸு சண்டை போட்டுக்குவாங்க எல்லாம். அப்போது நான் எதுக்குன்னா, ஒரு அரசியல்வாதினா யாருன்னா சொன்னால் கேட்கணும். வெற்றிவேலுக்கு எல்லாம் தெரியும். 2 பேரும் ஒரே நேரத்தில் இருந்தவங்க. இவர் மேயராக இருந்தவர். யார்? கராத்தே தயாரிச்ச மேயர் இன்சார்ஜ் வெற்றி. இது பதவி எனக்கு வரல, உனக்கு வந்துச்சு. அந்த தொழில் போட்டி, கட்சி பதவி பிரச்சனைலாம் இருக்கும். இருந்தாலும் என்னால் இந்த இடத்துல நான் வந்து முடிவெடுக்க முடியல, கராத்தே தியாகராஜன் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வெற்றி முடிவெடுப்பாப்புல. இன்றைக்கி விஜய் சாருக்கு யாருன்னா போய் சொல்லி அவர் முடிவெடுக்கிற மாதிரி யாருன்னா இருக்காங்களா? கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துட்டோம், நம்ம மம்தா பானர்ஜி போன்ற அளவுக்கு மேலேயும் கொடுத்துட்டோம். ஆனால் பட் ராமசாமி அம்மையார் ஜெயலலிதா கிட்ட போய் சொல்லுவாங்க. நிறைய விஷயத்தில் அம்மையார் ஜெயலலிதா ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ இதெல்லாமே வந்து என்னோடய ஆசிரியர் பகவான் சிங்க்கு, அவரோட சாரோட சன்னுக்கு இதெல்லாம் தெரியும். ஜிசி சேகர் இருந்தார், என்னோடய பழைய பியூரோ சீஃப், அவருக்குமே இதெல்லாம் தெரியும். ஷி வில் நாட் அக்செப்ட். மேடம் வந்து என்ன, வாட் இஸ் இஸ் ஷோ, யூ ஆல்வேஸ் ஹேவ் அ ப்ராப்ளம், எதை பார்த்தாலும் குறைக்கிறேன்னு. அப்போ எதிரில் வந்துட்டு இவர் என்ன பண்ணுவாராச்சோ, இந்த பொம்பளை என்ன சொன்னாலும் கேட்காதுப்பா, அவள்தான்ப்பா, அந்தம்மா எப்படின்னா போட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு வந்துடுவார். ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா சோ என்ன சொன்னாரோ அதை மறைமுகமாக விசாரித்து காவல்துறையை வச்சு அந்த பிரச்சனையை சரி செஞ்சுருப்பாங்க. இது வந்து அவங்க ஆட்சியில் இருக்கும்போதும் பண்ணியிருக்கிறாங்க, ஆட்சியில் இல்லாத பண்ணியிருக்காங்க. எதிரில் வந்து ஒரு மாதிரி கோபமா, அப்புறம் வந்தவர் பொய் பேச மாட்டார். யார்? சோ ஐயா. அவர் வந்து ராமசாமி, அவர் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியில் வேறு, அதிமுக ஐடியாலஜி வேறு, பிஜேபி ஐடியாலஜி வேறு. ஒரு நாளும் அதிமுகவால் மதவாத சிந்தனையோடு சிந்திக்க முடியாது. அதே மாதிரி ஒரு நாளும் பிஜேபியால் அதிமுக மாதிரியோ திமுக மாதிரியோ சிந்திக்க முடியாது. இதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் வந்தவர் உண்மையை பேசுவார். அப்போ ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்போது அதை விசாரிப்பாங்க, விசாரித்து சரி செய்வார். நான் என்ன கேட்குறேன்னா, விஜய் சார் எத்தனை பிரச்சனையை அந்த மாதிரி விசாரித்து சரி செஞ்சுருப்பார். கலைஞருங்க, அவருக்கு ஒரு 7-8 பத்திரிகையாளர்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்ல முடியாது, கேட்பார். ஷபீர் நான்லாம் அப்போது சின்ன பசங்க, ஷபீர்லாம் 2G விஷயத்தில் வந்து அன்னாரிவத்தில் அப்படி கேள்வி கேட்பாப்பல. எனக்கே பயமாக இருக்கும். அப்படியே என்னடா கம்முடுறான் சிஎம்டானுவேன். இப்போ ப்ரெஸ் மீட்டு நான் பத்திரிகை அசர மாட்டார். சின்ன பசங்க நாங்கள், அவர் முதலமைச்சர் 4 வாட்டி 5 வாட்டி முதலமைச்சராக, நீ பத்திரிகையாரன், நான் ஆசிரியர், நீ கேள்வியை கேட்குற, இப்போ உன் கேள்வி உனக்கே திருப்பி விட்றன்ற மாதிரி திருப்பி விடுவார். அத்தை கேள்வி கேட்குறதுக்கு நமக்கு வர. ஏன்னா நாங்கள் 4 மணி நேரம் பத்திரிகை வச்சுட்டு போனோன்னா அவர் 8 மணி நேரம் வச்சுருப்பார். உண்மை சப்ஜெக்ட் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பார். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பைக்கில் போகிறது, கட்டடிக்கிறது, ஹார்டின் விடுறது, ஃப்ளையிங் கிஸ் விடுறது, இதெல்லாம் பார்க்கும்போது அந்த அரசியலை பார்த்துட்டு இதை பார்க்கும்போது அது கூட பரவாயில்ல. நேற்று தான் சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காரு, பைக்கில் பார்த்து போங்க, உங்களுக்கு உடம்பு அடிபட்டுதுன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை, குடும்பத்துக்கு தான் பிரச்சனை, அவ்வளோ சொல்லியிருக்கிறாரு. அவரும் ஒரு நடிகர் தானே, கொஞ்சம் அதை கேட்கலாம்ல. அவர் என்ன அவர் வீட்டுக்கு நல்லதுக்காக சொல்கிறாரு ரஜினி சார், உங்கள் நல்லதுக்கு தானே சொல்கிறாரு. சொல் பேச்சு கேட்குறதில்ல, சுய புத்தி கிடையாது, ஊரில் யாருன்னா சொன்னால் கேட்குறதில்ல, இப்படியே போகிறாங்க. எல்லாம் இளைஞர்களாக இருக்கிறாங்க. அதுதான் தமிழ்நாட்டினுடைய இன்றைய கலைஞர்களுக்கு ரொம்ப தெளிவான ஒரு ஆழமான பார்வையை கொடுத்தீங்க. எங்களுக்காக ஒரு கருத்துக்களையும் நேரத்தையும் ஒதுக்கி மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.